அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு இந்த வாரம் ஜனவரி 12ஆம் தேதியில 18ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவா இந்த வாரத்த பொறுத்தளவுல நீங்க வந்து பேக் எண்ட்ல வேலை பார்க்கிறதா இருக்கும். பின்னால வந்து இப்போ வந்து ஒரு படம் இருக்குன்னா, நடிகர தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா டைரக்டரோட ஒர்க் தான் அதிகம். அது மாரி உங்களுடைய பின்னால உங்களுடைய உழைப்பு இருக்கும் பேக் எண்ட்ல. அது உங்களுடைய உழைப்பு யாருக்கும் தெரியாம போயிரலாம். பொதுவா வெளிநாட்டுல எம்என்சில இருக்கிறவங்க, மல்டிநேஷனல் கம்பெனில இருக்கிறவங்க, ஐடில இருக்கிறவங்க, ரிசர்ச்ல இருக்கிறவங்க, மெடிக்கல்ல இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, ரிமோட் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா வாய்ப்பா இருக்கும். வேலை மாத்திரலாமா? இந்த வேற வேலை பார்க்கலாமா? அப்படின்ற யோசனை வரும். ஆனா உடனடியா முடிவெடுக்க வேணாம். உங்களுக்கு ஜென்மத்துல ராகு இருக்காரு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 7ல வந்து கேது இருக்கிறதுனால கூட வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கலாம். அதாவது எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை 16ஆம் தேதி 18ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செலவுகள் அதிகம் இருக்கலாம். பயணம், மருத்துவம், ஆன்மீக செலவு இதெல்லாம் ஏற்படலாம். வருமானம் ஆனா வந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்கு ஏத்த செலவுகளும் வந்துட்டே இருக்கும். ரிஸ்க் எடுத்து எதுவும் முதலீடு பண்ண வேணாம். அதாவது ஷேர் மார்க்கெட் அது மாதிரி ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்றது எதுவும் பண்ண வேணாம். பொதுவா வந்து ஜென்மத்துல ராகு 7 கேது இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துல வாக்குவாதங்கள் வரலாம். சின்ன சின்ன வாக்குவாதங்களா தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா வெளிப்படையா பேசுனீங்கன்னா, ஓப்பனா பேசிட்டீங்கன்னா மத்தபடி எல்லாமே தீர்ந்துரும். குடும்ப வாழ்க்கையில இருந்து பண விஷயத்துல மட்டும் கட்டுப்பாடு இருக்கணும். வீட்ல மூத்தவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தூக்கம் வந்து குறையலாம், மன சோர்வு ஏற்படலாம், கால்கள்ல, கண்கள்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தியானம், நடைப்பயிற்சி இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓம் சனீஸ்வராய நமகன்னு ஒரு 19 தடவை டெய்லி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானம், சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லாதவங்களுக்கு வறியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தேவையில்லாத யோசனைகளை விட்டுருங்க. இது மட்டும் பண்ணீங்களா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாரமா இருக்கும். நன்றி, வணக்கம்.